ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம் ராம ராம ஹரி ஹரி. வணக்கம், மீண்டும் சந்திக்கிறோம். என் பெயர் பாலக்கா கிருஷ்ணதாஸ். இது மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்தியோட சில அறிவுரைகளோட நம்ம பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு சுவாமிஜி குரு இருந்தார். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஆசிரமத்தில் இந்த ஒரு சீடனை கூப்பிட்டு, என்னுடைய வேஷ்டியை துவைத்து காய போட்டு வை அப்படின்னு ஒரு சீடனுக்கு கட்டளையிடுவார். அந்த சீடனை உடனே போய் அந்த வேஷ்டியை பக்கத்தில் அந்த ஆற்றில் அந்த வேஷ்டியை விரித்து துவைத்து பிழிந்து அதை காய போட்டிருப்பான். அவனை பிற்பாடு அந்த குரு அந்த சிஷ்யனை கூப்பிட்டு என் வேஷ்டியை கொண்டு வா என்ன கூப்பிடும்போது, அந்த சிஷ்யனை அந்த காய போட்டிருந்த வேஷ்டியை கொண்டு குருவிட்ட கொடுப்பார். குரு அந்த வேஷ்டியை திறந்து பார்த்தாக்கா அங்கங்கே இரத்த கரைகள் அதில் இருக்கும். அப்போ குரு பார்ப்பார், என்ன ஆச்சு, எப்படி இந்த வேஷ்டியில் நான் கொடுத்த நல்ல வேஷ்டியில் இரத்த கரைகள் அங்கங்கே இருக்கிறதுன்னு கேட்க. அப்போ அந்த சீடர் சொல்லுவான், ஆற்றில் அந்த வேஷ்டியை என்னை விரித்து நிலைத்து துவைத்து இருக்கும்போது பிழியும் போது அந்த வேஷ்டியில் மாட்டிக்கொண்ட சில மீன்கள், சில பூச்சிகள், அந்த ஆற்றில் இருந்த சில உயிரினங்கள், மீன் மற்ற உயிரினங்கள் அந்த ஆற்றில் அந்த வேஷ்டியில் மாட்டிக்கொண்டிருக்கும். அந்த வேஷ்டி அந்த ஆற்றில் விரித்ததுனால அதில் மாட்டிக்கொண்ட சில உயிரினங்கள் அவன் அதை எடுக்காமல் கவனிக்காமல் அதை துவைத்து பிழிஞ்சி போட்டதுனால அந்த உயிரினங்கள்லாம் அந்த வேஸ்ட்டில் மாட்டி இறந்து போயிடும். அப்போ அந்த குரு பார்ப்பார், என்னால் என்னோடய வேஷ்டினால் சில உயிரினங்கள் இறந்துருக்குது, அது எனக்கும் பாவம். இந்த உயிரினங்கள் இறந்தது என் வேஷ்டி காரணமாக இருப்பதனால எனக்கு அந்த பாவம் சரி. உன்னால் என் வேஷ்டியை கொடுத்து துவைக்கும் போது நீ உன்னோட அறியாமையில் கவனக்குறைவால் நீ செய்ததுனால சில உயிரினங்கள் இறந்துருக்குது, அதை பார்த்து துவைத்திருக்கணும். உன் முட்டாள்தனத்தில் கவனக்குறைவால் என்னோடய வேஷ்டியை கொண்டு சில உயிரினங்களை கொன்று விட்டாய், இதில் எனக்கும் பாவத்தில் பங்கு உண்டு, இது என்ன செய்வது? அதனால் குரு கோவித்து, நீ மனிதனாக வாழ்வதற்கு தகுதி இல்லை, நீ செய்த குற்றத்துக்காக மீண்டும் நீ போய் பன்றியாக பிறப்பாய், ஒன்னால் பன்றியாக பிறந்து வாழ்ந்து அப்புறம் திருப்பி என்னிடமே அடைவாய் அப்படின்னு கொடுப்பார். அப்போ அந்த சிஷ்யன் கேட்டுக்கோ, தயவு செய்து எனக்கு இந்த பரிகாரம் கொடுங்க, செய்த தவறுக்காக நான் மீண்டும் உங்களிடமே நான் சீடனை ஆகணும். ஒரு சரி அப்படின்ட்டு அவனுக்கு பரிகாரம் வரம் கொடுத்துருவார். அந்த சிஷ்யன் உடனே அவனுடைய சக மாணவர்களாக இருக்க சில சீடர்கள், அவருடைய சகாக்கள், அவர்களிடம் அவன் சொல்லுவான், பாரு, நான் செய்த குற்றத்துக்காக குரு என்னை பண்டியாக பிறக்க சாபம் விட்டார். நீங்கள் என்ன செய்யணும், நான் பண்டிகை பிறந்த பிற்பாடு பண்டிகை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் குருவிட்ட கேட்டிங்களாக்கா நான் எங்கேயோ பண்டிகை பிறந்திருப்பேன்னு குருவுக்கு தெரியும். அவரிடம் கேட்டு விசாரித்து என்னை பண்டிகை ரூபத்தை என்னை கொன்று விடுங்கள்
அதை கொண்டு விட்ட பிற்பாடு குரு சொன்ன மாதிரி மீண்டும் நான் வந்து இந்த ஆசிரமத்தை திருப்பி நான் வந்து சீரான காய் விடுவேன், இந்த உதவி மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்ட்டு அந்த சிஷியன் தன்னோட சகா சிஷியர்கள்ட்ட உதவி கேட்போம். அந்த சிஷியர்களும் மாணவர்களும் சரி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் அப்படின்ட்டு சொல்லி அப்புறம் வந்து பண்டிகை பிறந்து வாழ்ந்து கொண்டு இருப்பான். அப்போ இந்த சிஷியர்கள் வந்து அந்த குருகிட்ட கேட்பாங்க, உங்களோட மாணவர் வந்து பண்டிகை பிறந்திருக்கானே, எந்த இடத்தில் எங்கே எப்படி இருப்பான், எந்த பண்டி ரூபத்தில் என்ன அடையாளம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ அந்த குரு சொல்லுவார், இந்த ஊரில் இந்த இடத்துல அவன் நெத்தியில் ஒரு மச்சம் இருக்கும், திலக மாதிரி ஒரு மச்சம் இருக்கும், அதுதான் அவனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லுங்க போவாங்க. இங்கே போய் அந்த ஊரில் போய் பண்டிகை தேடும்போது அந்த பண்டிகை வந்து அங்கே இருக்கும். அந்த பண்டிகை அங்கே வந்து தன்னை சகாக்களோட பண்டிகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த அவனுடைய சில நண்பர்கள்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பண்டிகிட்ட வருவாங்க, சொல்லுவாங்க, எவ்வளோ நீ வந்து பண்டிகை பிறந்திருக்க, நீ எங்களோட நண்பர்கள், நீ சொன்ன மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், உன்னை கொல்லுவதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ நீ உன்னை கொண்டுட்டாக்கா நீ பண்டிகை ரூபத்திலேருந்து மாறி விட்டு திருப்பி பழையபடி எங்களிடமே வந்துடுவாய். அப்போ அந்த பண்டிகை சொல்லும், வேண்டாம், என்னை கொண்டு விடாதீர்கள், நான் அந்த பண்டிகை ரூபத்திலேயே சுகமாக இருக்கின்றேன், இந்த வாழ்க்கையை எனக்கு சுகமாக இருக்கிறது. பண்டிகளோட சுகம் ஏது? அந்த பண்டிகை சொல்லுவோம், எனக்கு இங்கே என்னோடய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, என் கூட பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, என்னோடய நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க, எனக்கு மாமா மச்சான் இருக்காங்க, என் அத்தை மகன் இருக்குது, இங்கே நான் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இங்கே சேறு இருக்குது, எனக்கு உண்பதுக்கு மலம் இருக்கிறது. ஸோ எனக்கு இது சந்தோஷமான வாழ்க்கை. இது அங்கே ஆசிரமத்தில் இந்த சந்தோஷ வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. அங்கே இருந்த கட்டுப்பாடோடு இருக்கணும், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, குருவோட கட்டளை ரொம்ப இருப்பதனால கடுப்படியான அங்கே வந்து இந்த மாதிரி சுதந்திரமாக வாழக்கூடிய வாழ்க்கை அங்கே இல்லை. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. என்னோடய பெற்றோர்கள் கூடயும் என்னோடய நண்பர்கள், என்னோட உடன் பிறந்தவர்கள் இந்த சேத்தில் பிறண்டு கொண்டு அதில் படுத்து தூங்குவது சுகமாக இருக்கிறது, உண்பதுக்கு நிறைய மலம் இருக்கிறது. எனக்கு இதில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது, இந்த பண்டிகை வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. அதனால் என்னை விட்டு விடுங்கள், நான் இதிலே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பண்டிகை சொல்லும். இதே மாதிரி இன்னொரு கதை ஒன்று இருக்குது. இந்திரன் சாபத்தால், இந்திரன் அவனுக்கு விட்ட ஒரு சாபத்தால் அந்த இந்திரனும் ஒரு தடவை பூலோகத்தில் பண்டிகை பிறப்பான். அப்போ ஒரு நாள் பிரம்மதேவர் வருவார். என்ன, இந்திரலோகத்தில் வந்து இந்திரன் இல்லாதனால அங்கே இந்திரனோட தேவர்களோட பணிகள் சரியாக கண்காணிப்ப ஆள் இல்லை. ஏன்னா இந்திரன் தான் அந்த தேவாதி தேவர்களுக்கு அரசனாக இருந்து எல்லா செயலையும் கண்காணித்து வருவார். அப்போ இந்த பிரம்மா அந்த வேலை செய்ய ஆள் இல்லாதனால இந்திரன் பண்டிகை பிறந்தனால தேடிக்கிட்டு வந்து அவனை பண்டி ரூபத்தை விடுதலை செய்வதற்காக பிரம்மா வருவார். அப்போ பிரம்மா வந்து அந்த பண்டிகையில் வந்து சொல்ல, இந்திரா, நீ இந்திரலோகத்தில் இருக்க வேண்டிய, நீ சொர்க்கலோகத்தில் இருக்க வேண்டிய, நீ இந்திர தேவர்களுக்கே அரசனாக இருக்க வேண்டிய தேவேந்திரன், தேவர்களுக்கு இந்திரன், தேவேந்திரன் அரச பதவி, தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், மன்னனாக இருக்கான் இந்திரன், தேவர்களுக்கு இந்திரன் அரச பதவி. நீ இங்கே பண்டிகை பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், தயவுசெய்து உன்னை இந்த பண்டி ரூபத்தை சாபத்தை விடுதலை செய்கின்றேன், நீ மீண்டும் வந்து இந்திரலோகத்துக்கு வந்துவிடு அப்படின்ட்டு. அப்போ இந்திரன் சொல்லுவான்,
இந்திரனுக்கு வந்து கோபம் வந்துடும். இந்த பண்டி இருக்குது, அந்த பண்டி வந்து பிரம்மாவை தாக்க வரும். அந்த பண்டி சொல்லும், இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சுகமாக இருக்கிறது, இந்த பண்டி வாழ்க்கை எனக்கு வந்து ரொம்ப சுகமாக இருக்குது, இந்த சுகம் எந்த லோகத்தில் கிடைக்காது, அதனால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நீ மேலும் என்னை இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணினாக்கா உன்னை நான் எதிர்க்கக்கூடிய இது வரும், அதனால் தயவுசெய்து வந்து இடத்துட்டு போய்விடு அப்படின்ட்டு சொல்லும். ஸோ உலக வாழ்க்கை, நம்ம இந்த உலகத்தில் மாயைன்னு லோகத்தில் பிறந்து இந்த மாயைன்னு சுகத்தில் நம்மளை உண்மையான நம்ம சுயரூபத்தை மறந்து இந்த ஏதாவது உடல் எடுத்துக்கொண்டு இந்த உடல் தான் சுகமானது, இந்த உடல் எடுத்துக்கொண்டு மனித உடலோ எந்த உடல் எடுத்துக்கொண்டு இந்த மாயெனும் சேற்றில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு சுகமாக இருக்கின்றோம். தமிழ் ஒரு சொல்லுவாங்க, காயமே பொய்யடா காத்தடிச்ச பையடா. காயம்னா உடல், காயமே பொய்யடா, இந்த உடல் பொய், இது காற்று அடித்த பைய, இது வந்து இப்போ காற்று இருக்குது, இறந்துட்டா காற்று போயிடும். இறைவன் இந்த காற்று கொடுத்துருக்காரு உடலுக்கு. நமக்கு வாழ்வதற்காக இறைவன் நீரையும் காற்றையும் கொடுத்துருக்கான். நீரும் காற்று இல்லாமல் மனிதனை வாழ முடியாது. அந்த நீரையும் காற்றையும் கொடுத்த கடவுளையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரையும் மறந்துவிட்டோம். நம்மளுடைய சுய ஜீவன சுரூபையா நித்திய கிருஷ்ணதாசா அப்படின்னு சைதன்ய அப்படி சொல்கிறோம். சைதன்ய சார், நம்மளுடைய சுய ரூபம் ஆத்மா, நம்ம வந்து உடல் இல்லை, இது வெறும் காயம், புண்ணு, தற்காலிகமான உடல். இங்கே காலகாலமாக வாழ்றதுந்தால் பரவாயில்ல, காலகாலமாக இந்த உலகத்தில் வாழ்றதுந்தால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி இருப்போமா நாளைக்கு இருப்போமா நம்ம தெரியாது. ஆனால் மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கே ஆயிரக்கணக்கில் வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த உடலுக்கு சொந்தமான சொந்தங்கள் கம்ஃபர்டபுள் வாழ்க்கை அப்படின்னுவாங்க. வீடு, காரு, சொத்து, உறவினர்கள், பேங்க் பேலன்ஸு, இதெல்லாம் கம்ஃபர்டபுளான வாழ்க்கை. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக, எனக்கு வீடு இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, காரு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, தொழில் இருக்குது, நான் சுகமாக இருக்கின்றேன், இது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம வந்து சொல்கிறோம், இது வந்து நீங்கள் இந்த உடல் கிடையாது அப்படின்னு. எப்படி அந்த பண்டிகை வந்து பிரமாவை எதிர்க்க வரும்போது, அந்த மாதிரி நம்ம வந்து நல்லதுகளை, நம்ம வந்து உண்மைகளை எடுத்து சொல்ல வரும்போது, இந்த கம்ஃபர்டபுளான இந்த கம்ஃபர்டபுளாக ஜூனில் இருக்கிற மாதிரி அதை விட்டு வர, எப்படி பண்டு தன்னோட சுகத்திலிருந்து வெளிவர விரும்புவதில்லையோ, இந்த உலகம் என்னும் மாயின் சுகத்தில் இந்த உடலை பெற்று, ஏதாவது உடலை பெற்றுக்கொண்டு, மனித உடலோ பண்டி உடலோ நாய் உடலோ இல்லை மனித உடலை எடுத்துக்கொண்டு இதில் சுகத்தை பார்த்து இதுதான் வாழ்க்கை, இதை விட்டு ஒரு வழி இல்லை. ஆனால் இந்த கம்ஃபர்டபுள்னால வாழ்க்கையிலேருந்து வெளியே எடுத்தோமா நம்மளால் தாங்க முடியாது. அப்போ நமக்கு ஏற்ற சுகமான வசதிகள் எல்லாம் இருக்கும் போது நம்மளை மறந்துட்டோம், நம்ம யார் என்பது, நம்ம நிலை என்ன, நம்மளுடைய நித்திய சுரூபன் ஜீவனே சுரூபைய நித்திய கிருஷ்ணதாசா என்ற வார்த்தையை மறந்துட்டோம். நம்ம உண்மையான சுயரூபம், இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது, இங்கே இருப்பதுனால முடியாது. இந்த உடல்லே காலங்காலமாக 1000 ஆண்டுகளாக வாழணும்னாலும் முடியாது. இந்த கம்ஃபர்டபுளான வசதியான வாழ்க்கையில் வாழணுனாலும் முடியாது. அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு வரும். ஏன்னா காயமே பொய்யடா காற்றடிச்ச பையடா. காற்று போச்சுன்னா முடிஞ்சு விட்டுது,
காத்திருக்கிறவர்கள் நம்ம வந்து ஆணவமாக நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கம்ஃபர்டபுள் லைஃப். சில பேர் இந்த கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்க்கை இல்லாதனால துன்பப்படுறாங்க. சில பேர் ரொம்ப துன்பம், காசு இல்லை, அது இல்லை, நோய் அப்படி இப்படின்னு. சில பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழும்போது அதை விட்டு வர விருப்பம் இல்லை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த மாய வாழ்க்கை மாயன்னு ஒரு இந்த மாயையோட சுகத்தில் மாய என்பது நோய். அதை நம்ம ஒரு தெரிஞ்சு வச்சோம். மாய என்னும் நோய்க்கு மருந்தாக இருப்பது, இந்த மாய என்னும் நோய்க்கு மருந்தாக இருப்பது பக்தி. நம்ம மாயில் தூங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த புறபாத புத்தகங்கள் வந்து மாயன் நோய்க்கு மருந்தாகவும் புறபாதோட புத்தகங்கள் பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதம் இதெல்லாம் வந்து மாய என்னும் நோய்க்கு, நம்ம அறியாமையின் நோய்க்கு மருந்தாக இருப்பது. ஆன்மீக நிலையை தேடுறவங்களுக்கு, ஆன்மீக அறிவு தேடுறவங்களுக்கு இந்த புத்தகம் விருந்தாக இருக்கும். நோய்க்கு மருந்தாகவும் அறிவுக்கு விருந்தாகவும் இருக்கக்கூடியது புறப்பாத புத்தகங்கள். அதை நாங்கள் வீடு வீடாக விற்கின்றோம், வீடு வீடாக விற்கிறோம். ஆனால் மக்கள் நான் மருந்து கொண்டு இருக்கிறது மக்களுக்கு புரியலை. அதை அலட்சியம் படிக்கிறார்கள். ஏதோ வந்துட்டதுக்காக புக்கு வாங்கி கொள்கிறார்கள். ஆனால் மறந்து விட்டோம், அந்த புத்தகம் தான் வந்து நம்மளோட நோய்க்கு மருந்து என்பது மறந்து விட்டோம். இந்த மாய லோகத்தை சுகம் சுகம், உடல் சுகம். இந்த உடல் சுகம், வண்டிக்கு சுகம், சேரும் மலமும். அது மாதிரி நம்மளும் அந்த உடலை பெற்றுக்கொண்டு உலகத்தில் உடல் சுகத்தை பெற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது சைதன்ய மகாபிரபு ஒரு பாடல் பாடினார். அதோட பாடலை பார்க்குறோமே. जी जागो गौरचंद्र बोले. जी जागो जीवात्मा, जी जागो गौरचंद्र बोले. गौरचंद्रना सैदा महाप्रभु बोले. कोता निद्रा जहू माया पिशाचेरा कोले. कोता निद्रा जहू माया पिशाचार कोले. बिजिबो बोलिया ऐसा संसार வாழ்க்கை வித்தாரே புலியா ரோகிதே துமி அவித்யாரா பாவா ஜி ஜாகோ. வேக் அப் ஸ்லீப்பிங் சோல், வேக் அப் ஸ்லீப்பிங். ஆத்மாக்களை எழுந்திருங்கள். ஆத்மாக்களே எழுந்திருங்கள். எவ்வளோ நாள் மாயன் மடியில் தூங்கி கொண்டு இருப்பீர்கள்? எவ்வளோ நாள் மாயின் மடியில் தூங்கி கொண்டு இருப்பீர்கள்? நீங்கள் உங்களுடைய சுய சேவையை மறந்து, நீங்கள் யார் என்பதை மறந்து, பகவானுக்கு தொடர்பை மறந்து, அவருக்கு செய்ய வேண்டிய சேவையை மறந்து உடலுக்கு நீங்கள் சேவை செய்து வருகிறீர்கள். இந்த மாயின் லோகத்தில் நீங்கள் மூழ்கி விட்டீர்கள். வண்டி சேத்துல படுத்து உலகிற மாதிரி இந்த மாயில் பிறந்து மாயில் மடியில் வாழ்ந்து கொண்டு, மாயோட மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கு. அந்த மயக்கத்தை தெளிவதற்காக உங்களுக்கு நான் மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாயை பாம்பு கடித்துட்டாக்கா எப்படி மயங்கி இருக்கிறோம், இல்லை மதுபானத்தை எப்படி மயங்கி இருக்கும், அதை தெளிவு வருவதற்காக உங்களுக்கு நான் அருமையான மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மருந்து சாப்பிடுங்கள், மயக்கம் தெளியும் அப்படின்னார். என்ன மருந்து? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. இந்த மருந்து சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும், மருந்து கசக்கும். உண்மை சொன்னால் கசக்கும், உண்மை இனிமே கசப்பாக தான் இருக்கும். மருந்து கசப்பாக தான் இருக்கணும், மருந்து இனிப்புனா அது மருந்து கிடையாது. எதுக்கு நம்ம கசப்பாக தோன்றுதோ பிடிக்கலையோ அதுதான் வேணும். உலக சுகம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பண்டிகை சுகம் எது கொடுத்தா சுகம் அது தான் எடுத்துக்கும். அதுக்கு போய் ஆப்பிள் கொடுத்தா சாப்பிட, அப்படி பண்டிகை ஆப்பிள் போய் கொடுத்தோமா அதுக்கு ருசி தெரியாது. பண்டிகை தேன் கொடுத்தோமா அதுக்கு ருசி தெரியாது. வண்டியோட சுகம் மலம். அந்த மாதிரி நம்ம உலகத்தில் உடல் எடுத்துக்கொண்டு உடல் சுகமே இதாக இருக்கும். மயக்கத்தில் ஜி ஜாகோ ஜி கௌரவத்துண்டு சைதாபார்பு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன், உங்களை எழுப்பதுக்காக நான் வந்திருக்கிறேன். மாயில் தூங்கி கொண்டு மறந்து உங்களோட சுய நிலத்தை மறந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எழுந்திருங்க, உங்களுக்காக அந்த மயக்கத்தை தெளிவதற்காக அந்த மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை பருகுங்கள், மயக்கம் தெளியும். மயக்கம் தெளிந்தாக்கா உங்களை யார் என்று உங்களால் பார்க்க முடியும். சுய நிதானம் வரும். அதனால் சரி நம்ம சொல்கிறது, பகவானே சேதன மகாபிரபு இறங்கி வந்து மக்களை எழுப்புவதற்காக, பகவானே மனிதனாக வந்து இந்த பாதையை மயக்க தெளிவதற்காக மருந்து கொடுத்துட்டு போயிருக்கார். எல்லா மகான்களும் ஜீசஸு மக்களுக்காக வந்தார், மக்களை புத்தி வகுத்துறதுக்காக. புத்தரும் மக்களுக்கு ஞானம் போடுறதுக்காக வந்தார். எல்லா முனிவர்கள் எல்லா அவதாரங்களும் பிரபுபாதா மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, மக்களுக்கு அறிவூட்டுவதாக அருமையாக இருந்த விருந்தாவனத்தை விட்டு அமெரிக்காவுக்கு போனார். அவர் அமெரிக்காவுக்கு போய் அங்கெல்லாம் வாழணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்யணுன்றதுக்காக, மக்களுக்கு நன்மை செய்யணும். தொண்டு ஆன்மீக தொண்டு. மாதவ சேவையே மகேச சேவை. சில பேர் மக்கள் சேவையே மகேசன், நம்ம சொல்லுவது மாதவன் சேவையே மக்கள் சேவை. பகவானுக்காக எதெல்லாம் செய்கிறோமோ அது மக்கள் சேவை. பகவானுக்கு பிடித்தது நம்ம செய்கின்றோம். அப்போ பகவான் என்று மக்களை வந்து திருத்துவதற்காக, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, மக்களை எழுப்புவதற்காக, மக்கள் சுய உணர்வை அளிப்பதற்காக பகவான் அவதாரங்கள், குருமார்கள். அதுதான் பிரபுபாதான் கஷ்டம். அமெரிக்காவை போய் தன்னுடைய 70 வயது ஆனாலும் அமெரிக்காவுக்கு போய் அங்குள்ள மக்களை பண்டி மாதிரி சுகத்தில் இருந்த கஞ்சா, ஃபீட்டு, மரிஜுனா, இப்பி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதுதான் சுகம். இந்த மர்ஜுனா, கஞ்சா, ஃபீட்டு, இப்பி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் சிற்றின்பம் பேரின்பம், இதோட பேரின்பம்னு ஒன்று இருக்கிறத மறந்துட்டோம். அப்போ பிரபா வந்து இது உண்மையான சுகம் கிடையாது. உண்மையான சுகம் அழியாதா. உலகத்தில் வந்து நிலை இல்லாத நீடிப்பு, நிலைத்ததுக்கு முடிக்கிறது. உலகத்தில் வாழ்க்கையெல்லாம் நிலை இல்லாதது, நிலை இல்லாததுக்கு நீடிப்பு. கிருஷ்ண கீதையில் சொல்கிறது, நிலை இல்லாததுக்கு நீடிப்பு, நிலைத்துவதற்கு முடிவு கிடையாது. ஆன்மீக லோகத்தில் நிலையானது முடிவு கிடையாது. ஆனால் இது நிலை இல்லாதது, ஆனால் நீடித்து கொண்டே இருக்கும். இந்த சுகம்லாம் கொஞ்ச நேரம், அப்படி திருப்பி வரும். திருப்பி வேணும், திருப்பி சாப்பிட்றோம், தூங்குற திருப்பி தூங்குவோம், சாப்பிட திருப்பி சாப்பிட்றோம், உடல் திருப்பி செய்யும். அது நிலை இல்லாதது. அதனால் நீடித்து கொண்டே போகும். ஆனால் ஆன்மீக லோகத்தில் நிலையானது எதுவுமே, அதுக்கு வந்து நேரம் காலம் கிடையாது. எப்பவுமே நிலையானது, முடிவில்லாதது. இது தற்காலிகமானது,
நிலை இல்லாதது. துன்பம் இன்பமாக நினைக்கிறத துன்பத்தை எடுத்துக்கிறோம். எப்படி ஒரு இந்த ஒட்டை சிங்கி ஜிப்ரா சொல்கிறோம்ல, அது என்ன செய்யும், அது தலை நேரம் கீழே உள்ள புல்லை சாப்பிட முடியாது. அப்போ மேலே உள்ள இலைகளை சாப்பிடும். அப்போ மேலே இலைகளை சாப்பிடும்போது அந்த சில முழு செடிகள் இருக்கும். அந்த மேலே சில இலைகளை பறிக்கும், அது முள் இருக்கும். அந்த அந்த இலையை முள்ளோடு சேர்த்து அது கடித்து சாப்பிடும்போது, அந்த இலையோடு சேர்ந்து தன்னை சாப்பிடும்போது நாக்கில் அந்த முள் கிழித்து ரத்தம் வரும். அப்போ ரத்தம் வரும்போது அந்த ரத்தத்தோடு அந்த இலையை சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். இலை ருசி கிடையாது, தன்னோட சொந்த ரத்தம் கலந்ததுனால ருசியாக இருக்கும். அப்போ அது மீண்டும் மீண்டும் அதையே சாப்பிடும். அது முள்ளுன்னு அதுக்கு தெரியாது. சொறி சுர சுகமாக இருக்கும் அப்படின்வாங்க சில கதைகள். அரிச்சிச்சின்னா சொரிஞ்சிக்கிட்டு இருக்கும், சொரியும் போது சுகமாக இருக்கும். அது சொரிஞ்சு அந்த இடத்துல புண்ணாகிடும், அப்புறம் வேதனை. உலக சொன்ன என்பது சொறி போன்றது, சொரிந்து கொண்டே இருக்குது. ஆனால் அதே நம்ம வாழ்க்கையை, நம்ம ரத்தத்தை நம்மளே சாப்பிட சுகம் காண்ற மாதிரி உலக வாழ்க்கை அந்த மாதிரி. இந்த வேஃபு சிகரெட் குடிக்கிறானுங்க வச்சுக்கிட்டு, வேஃபு சுகமாக இருக்குதுன்ட்டு சிகரெட்டு இப்போலாம் வேப்புன்னு ஒன்று வந்துருச்சு. அதில் சுகம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது எங்கே சுகம் வருமா? அது வேப்பு, அது அந்த அந்த அதில் ஒரு கெமிக்கல் மாதிரி இன்னும் உள்ளுக்கு இருக்குது. அது இழுக்கும் போது புகை வருகிறது. ஆனால் அது உள்ளுக்கு போய் என்ன வேலை செய்யணும்? சிகரெட்டு குடிக்கிறது கேன்சர் வர்றோன்றோம். மதுபானங்க சம்சுனா உடஞ்சாக்கா உள்ள விரல்லாம் குடலெல்லாம் வெந்து போகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதை விட்டு விட யாருக்கும் முடியலை. ஏன்னா அதில் சுகம், அது சுகம் அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் மாயை. பணம் இருந்தால் சுகமாக இருக்கும்னு நினைக்கிறோம், ரொம்ப படிச்சுட்டா சுகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தற்காலிகமான வாழ்க்கைகள், அது நிலையில்லாத வாழ்க்கை. இன்று இருக்கும் நாளைக்கு போயிடும். இன்று போவேன், நேற்று உள்ளவன் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க நாளை நிலைக்கு இல்லை. நம்ம பார்த்துக்கிட்டு தானே வரோம். நிலையில்லாத வாழ்க்கை. ஆனால் நீட்டிப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புன்னு நிலையில்லாத வாழ்க்கை நீடித்து கொண்டே போகுது. ஆனால் ஆன்மீக லோகத்தில் நிலையானது. அங்கே பிறப்பு இறப்பு கிடையாது. கிருஷ்ணன் சொல்கிற கீதையில், என் லோகத்தில் வந்தால் அவனுக்கு பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி கிடையாது, நித்தியமும் என்னும் லோகத்தில் வாழலாம். அப்போ நிலையான உண்மையான வாழ்க்கை மறந்து இந்த மாயன்னு சேற்றில் பிறந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மரத்தில் இது துக்காலயம் அசாஸ்வதம். இந்த லோகம் ஜெயில் போன்றது. நம்மளுடைய கர்மத்துக்குனால இங்கே உலகத்தில் பிறந்து பல பிறவிகள் எடுத்து அரிதறி மானிட பிறப்பது அரிது இந்த மனித உடலை பெற்றிருக்கின்றோம். மானிடது கடைசி பிறவி. மனிதனுக்கு அரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மனித உடல், அறிவு. ஏன்னா மனிதன் உலகத்தில் அத்தனை ஜீவனுக்கும் 7 விதமான பிறவிகள், 7 விதமான வகையான பிறவிகள். அது 84 லட்சம் பிறவிகள் இருக்குது. அது 7ஆக பிரிக்கப்படுறது. அது கடைசியது மனித பிறவி. மனித பிறவி என்பது மனிதனுக்கு கொடுத்த அரிய வாய்ப்பு. இந்த நிலையில்லாத வாழ்க்கையை விட்டு நிலையான வாழ்க்கைக்கு போவதற்கு, விடுதலை அடைவதற்கு, பிறப்பு இறப்பு மூப்பு எதையும் விடுதலை அடைவதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வழி வரப்பிரசாதம் மனித உடல். சிந்தனை, அறிவு, சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டது. சிந்தனை செய் மனமே. நம்ம சிந்தனை பணம், சுக வாழ்க்கை. மாது சூது அப்படின்வாங்க. மாது சூது கூடாது அப்படின்வாங்க. இதில் தான் நம்ம பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எண்ணங்கள், எண்ணம் போல்வாங்க. எண்ணங்கள், இதுதான் உலகம், இப்படி தான் இருக்கணும், இதை விட்ட ஒரு வழி இல்லை அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
தயவுசெய்து இந்த தெளிவு பெறுவதற்கு, இந்த மயக்கத்திலிருந்து தெளிவு பெறுவதற்கு ஆன்மீகான புத்தகங்கள், புறப்பாத புத்தகம். நோய்க்கு மருந்தாக இருப்பது பகவத்கீதை. அது அறிவுக்கு விருந்தாகவும் இருக்கும். அதை படியுங்கள். இல்லென்றால் நம்மளுடைய அங்கங்கே நம்முடைய இயக்கங்கள் இருக்கிறது, சென்டர் வச்சு நடத்தணும். அங்கே வளர்ந்து கலந்து கொள்ளலாம், அங்கே தெளிவு பெறலாம். அங்கே உங்களுக்கு தேவையான தெளிவு பெறுவதற்கு உள்ள பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. வாங்கன்னு கூப்பிட்டா வருவதில்லை, கூப்பிடாமல் வருவது உத்தமம். தெரிந்து நம்மளை நாடி வருவது உத்தமம். கூப்பிட்டு வருவது மத்தியமம். கூப்பிட்டா தான் வருது, கூப்பிட்டான்றதுக்காக வர்றது. ஒன்றுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, பல காரணங்கள் சொல்லுவது. பிள்ளைங்க மருந்து கொடுத்தா ஓடும். டாக்டரை ஊசி போட்டால் பிள்ளை டாக்டரை பார்த்தா முறைக்கும். ஊசினாக்கா பயப்படும் பிள்ளைங்க. வந்து ஊசினா, ஆனால் ஊசி தான் மருந்து. கொஞ்சம் வலி பொறுத்துக்கிட்டால் தான் நோய் குணமாகும். வலிக்குதுன்னுட்டாக்கா நோய் குணமாகுது. அப்போ டாக்டர்கள் சில சமயத்தில் நமக்கு அறுவை சிகிச்சை செய்தாகும். காயமாயிட்டாக்கா, வெட்டி கொண்டாக்கா தைக்கணும். இப்போல்லாம் வந்து மயக்கம் போட்டு மயக்கத்தில் தைக்கிறனால நமக்கு வந்து வலி தெரிவதில்லை. அப்புறம் மயக்கம் தெரிந்தால் வலி தெரிக்கிறது, தைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் துன்பம், பின்னால் இன்பம். பாடல் இருக்கும், ஆரம்பமே இன்பம், அடிக்கடியில் துன்பம். ஆரம்பத்தில் சுகமாக இருக்கிறதெல்லாம் பின்னால் துன்பமாகும். ஆரம்பத்தில் துன்பமாக தெரியுதெல்லாம் பின்னால் இன்பமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை நம்ம வந்து இது இன்பமாக நினச்சதுமாக்கா பின்னால் துன்பம், நரகத்துக்கு போகும். அதாவது இந்த சுகத்தை அனுப்பிச்சோமாக்கா அதை இறந்த பிறப்பட துன்பத்துக்கு, நரகத்துக்கு போய் துன்பம் அனுப்பும். இந்த வாழ்க்கையை கடினமானதாக பயிற்சிகள் கஷ்டன்னு நினைக்கிறத எடுத்துக்கொண்டு செஞ்சோமாக்கா பின்னால் சுகமாக கஷ்டப்பட்டு படித்தா தான் டாக்டர் ஆகிற மாதிரி. இங்கே ஆரம்பத்தில் வந்து இந்த ஆன்மீக பயிற்சிகள், காலை எஞ்சி மங்களாதி செய்வது, ஜபம் செய்வது, மது சூது மாமிசங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகான வாழ்க்கை வாழ்றது கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமான வாழ்க்கை கஷ்டப்பட்டதான் பின்னால் சுகமாக இருக்க முடியும். சொற்கொலோகம் வைகுந்தம் பார்க்கலாம். ஆரம்பங்கி சுகமாக இருப்போம்னு நினச்சோமாக்கா, சுகத்துக்காக என்ன அனுமானம் செய்யலாம்னு நினச்சோமாக்கா பின்னால் நம்ம வந்து துன்ப நிலை நன்றாகும். அதனால் ஆரம்பமே என்றைக்கும் அடிக்கடி துயர் கொடுக்கும். இந்த சுகமான வாழ்க்கையை நினைத்து கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதிலேருந்து நான் வெளியே வரமாட்டேன், என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு இது சுகமாக இருக்கிறது, நான் சென்டருக்கெலாம் வரமாட்டோம், கீதெல்லாம் படிக்க மாட்டோம், ஜபம் செய்ய மாட்டோம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சுகமான அந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு இதே சுகமாக இருக்கிறது, இதிலே நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன், என்னை இங்கே வந்து எதையும் தொல்லை கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மயக்கம் ஜி ஜாகோ கௌரவச்சந்திர மொழி. நம்ம வந்து கூப்பிட்றோம், எழுந்திருங்க ஆத்மாக்களே, எழுந்தாங்க. எவ்வளோ நாள் மாயில் தூங்கி கொண்டு இருப்பீங்களே, எழுப்புறோம், எழுந்திருக்க மாட்டோம். தண்ணி போட்டு மதுவில் இருந்த மயக்கத்தில், போதை மயக்கத்தில் எங்கே எழுந்திருக்க போகிறோம்? போதை தெளிக்கணும். அப்போ அதில் தான் கடவுளை துன்பம்னு ஒன்று வச்சார். மனிதனுக்கு துன்பமும் மரணமும் இல்லைன்னா மனசை திருத்த மாட்டோம். துன்பமும் மரணம் இல்லை, முடிஞ்சது உலகம். அதுதான் கடவுளை மனிதன் திருந்துவதற்காக துன்பம், துயரம்,
வேதனை கொடுத்து கடைசியில் மரணத்தையும் கொடுத்தார். உணரு அப்படின்று. இது எல்லாம் நிலை இல்லாதது. ஆனால் என்ன தான் துன்பம் வந்தாலும் இன்பமாக நினைக்கிறது. சிற்றின்பம் இதுதான் இன்பம். வண்டியோட சுகம் மாதிரி நம்ம அந்த உடல் எடுத்து வந்து உடலோட சுகத்தை வைத்துக்கொண்டு இதுதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எழுந்திருங்கள், ஆத்மாக்களை எழுந்திருங்கள், எழுந்து ஜபம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம்.